வணக்கம் நதீனோஸ் லிஸ்னர்ஸ். லாஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தேன் அபவுட் உங்கள் லைஃப் டெசிஷன்ஸ். அதை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, அந்த பையனோட எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்க சின்ன வயசு டீச்சர் வந்து அவனோட லைஃப் டெசிஷன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கான டெசிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கெரியர், லைஃப் பார்ட்னர், அந்த மாதிரியான பெரிய விஷயங்களுக்கான டெசிஷன்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்களாக எடுக்கிறீங்களா, இல்லை உங்களை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு உங்களை யோசிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த எபிசோடில் கண்டினியூவேஷன் பேசலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் என்னோடய ரியல் லைஃப் இன்சிடெண்ட் அப்படிலாம் நான் பெருசாக சொல்ல போகிறதில்ல. நம்ம டாப்பிக்கை பற்றியே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம், இன்டெப்த்தாக பேசலாம். லைஃப் டெசிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது முக்கியமாக கெரியர் அண்ட் லைஃப் பார்ட்னர், இதுதான் நம்ம வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான டெசிஷன்ஸாக நாம் பார்க்குறது. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிக்கலாம், நினச்சோன்னா மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான். இந்த 2 விஷயங்கள் இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு ஒரு கெரியர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களோட முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பொசிஷனில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த வயசில் இருக்கீங்களா அப்படின்றது. இல்லைன்னா நானே இன்னும் என்னோடய கெரியர் சூஸ் பண்ணல, என் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணலை, ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகலை, எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் நான் இருக்கேன். இப்படின்ற மாதிரி நிலமையில் நீங்கள் இருக்கலாம். ஸோ இதில் எந்த குரூப்பை சேர்ந்தவங்க நீங்களாக இருந்தாலும் நான் சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கண்டென்ட் இருக்கும். இன் ஜென்ரல் இந்த உலகத்தில் குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னும் போது மேபி இந்த அப்பா அம்மாவோட குழந்தைங்களாம் அவங்க பிறந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. யூனிக்னஸ்னு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒருத்தருக்கும் வேறுபடும். ஒரு குழந்தை வந்து நல்லா மெமரி பவர் இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு அவ்வளோ மெமரி பவர் இருக்காது. ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தா ரொம்ப அஜைலான குழந்தையாக இருக்கும், அது வந்து ஆக்டிவான குழந்தையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செவத்துலேருந்து அந்த செவத்துக்கு தாவுறது, மரம் ஏறுறது, அந்த மாதிரி ஸ்கில்டாக அந்த குழந்தை இருக்கும். பட் ஒரு மேத்ஸில் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்தா அந்த குழந்தைக்கு அது ஒரு வீக்னஸாக இருக்கலாம். இப்போ இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ், அந்த லொக்கேஷன்ஸ் சொல்கிறது, அதாவது ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டை வச்சே லைக் இட் வில் பி ஏபிள் டு லொக்கேட் ஒரு இடம். அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா அவங்களுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸாக இருக்கலாம், ஒரு அத்லெட்டிக்ஸில் இல்லை ஜிம்னாஸ்டிக்ஸில், அந்த மாதிரிலாம் மற்றவங்களால் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் அவங்களால பண்ண முடியுன்ற மாதிரி ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு குழந்தை இல்லை இண்டிவிஜுவல் யாரை எடுத்தோன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வர்ற சில விஷயங்கள் அவங்களோட திறமைகள்னு இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வராத, அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் பெரியசாக இல்லாத சில ஏரியாஸும் இருக்கும். ஸோ மனிதர்கள் அப்போ தான் இட் மேக்ஸ் அ மீனிங் இல்லை, எல்லாரும் ஒன்றே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு கம்பெனி மோல்டில் போட்டு எடுத்த ப்ராடக்ட், ஃபேக்ட்ரி ப்ராடக்ட் கிடையாது. எல்லோரும் மனுஷங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் தான் அவங்கெல்லாம் சேர்ந்து வாழும்போது இந்த உலகத்தில் எல்லாரோட நீட்ஸுமே மீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சென்ஸ் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் தான் கிளாஸ் எடுக்கும்போது நான் என்ன அவங்களுக்கு சொல்லுவேன்னா, அந்த கம்யூனிட்டி லிவிங் பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது சொல்வேன். ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறவர் இருக்கார், ஒரு பால் விற்கிறவர் இருக்கிறாரு, ஒரு பார்பர் இருக்கிறாரு. இப்போ அந்த பார்பருக்கும் பால் விற்கிறவருக்கும் சாமான் தேவைன்னா அவங்க மளிகை கடைக்காரர்கிட்ட போய் வாங்கிப்பாங்க. இந்த மளிகை கடைக்காரருக்கு வந்து முடி வெட்டணும் அப்படின்னா அவர் அந்த பார்பர்கிட்ட போய் முடி வெட்டிப்பார்.
ஸோ இந்த பார்பருக்கும் மளிகை கடைக்காரருக்கும் பால் வேணும்னா இந்த மாடு வச்சுருக்காருல பால்காரர் அவர்கிட்ட போய் பால் வாங்கிப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த கம்யூனிட்டியில் ஒருத்தர்கிட்ட ஒன்று ஒன்று இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட அது இருக்காது. ஸோ எல்லோரும் சேர்ந்து வாழும்போது ஒருத்தர்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து இருக்கிறத இவங்க வாங்கிக்கிட்டு இப்படி எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அப்போ தான் எல்லோரும் ஒத்துமையாக நல்லா வாழ்வாங்க. இதுதான் பேசிக் ஃபார்முலா ஆஃப் லிவிங்கே. நம்ம ஈகோசிஸ்டம் இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபுட் செயின், ஃபுட் சைக்கிள் இப்படிலாம் யோசித்து பார்த்தீங்கன்னா இது அதை சாப்பிடும், அது இதை சாப்பிடும். ஃபைனலி ஒரு ஒரு குரங்கு சாப்பிட்டு போட்ட மாங்கொட்டை வந்து இந்த பூமியில் புதஞ்சு அது நிறைய மாமரங்கள் உருவாகும், அதில் திருப்பி மாம்பழங்கள் விளையும். இப்படி தான் இருக்கும். ஸோ உயிரினங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட்டாக தான் வாழ்வாங்க இந்த உலகத்தில், அப்படின்றது தான் நேச்சரோட கான்செப்டே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஜென்ரலாக மேபி ஃபார் த ஃபாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸாக இருக்கலாம், நிறைய வீடுகளில் அப்பா அம்மா சொசைட்டியை பார்த்து என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு சொல்லலாம், இல்லை இப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி சிலது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது தங்களோட குழந்தைகள் வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆனால் தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி அவங்க ஸ்டேபிளாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, அவங்க வருமானம் ஈட்டுறதுக்கு அதுதான் சரியாக அமையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது அப்படின்றது என்னென்னா அவங்க மெயினாக மீன் பண்ணுறது வைத்தியம் பார்க்குறது இல்லையா. டாக்டர் அப்படின்றவங்க என்ன இல்னஸை ட்ரீட் பண்ணுறவங்க. தட் இஸ் த பேசிக் ஸ்கில் which is expected from them, or that is the profession they do, whatever. ஸோ டாக்டர்ன்றவங்க வைத்தியம் பார்க்குறவங்க. என்ஜினியரிங்னு இவங்க மீன் பண்ணுறது மெயின்லி எந்த ஃபீல்டுக்கு போனாலும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஐடியில் லேண்டப் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேரண்ட்ஸுக்கு இருக்குது. இல்லைனா அவங்க அஃப்கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் ஏதோ ஒரு ஃபீல்ட் ஆஃப் என்ஜினியரிங்கை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி. இதில் நம்ம ஆழமாக யோசித்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஆஸ் பேரண்ட்ஸ் ஒரு எல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறவங்களையோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னையோ நம்ம வந்து நீ போய் வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பாரு. அந்த காலத்துலலாம் வைத்தியர்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த வைத்தியர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாரு, வைத்தியம் கற்றுக்கோ, வைத்தியம் பாரு அப்படின்னு சொல்கிறோம். யாரை? ஒரு கிரிக்கெட்டரை, சிங்கரை, அந்த மாதிரிலாம். உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட்டரோட ஃபேனாக இருப்பீங்கள்ல, அந்த இருக்கலாம். ஸோ அந்த கிரிக்கெட்டர் வந்து அவரோட அப்பா அம்மா நீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீ வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, நீ வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்வீங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லைனா நீ இந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஐடி எடு, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள் அப்படின்னா பாட்டு கேட்பீங்கள்ல, ஏதோ ஒரு கர்நாடிக் மியூசிக் கேட்பீங்க, இல்லை ஃபில்ம் மியூசிக் கேட்பீங்க, ஏதோ ஒன்று கேட்பீங்கள்ல. அந்த ஒரு கர்நாடிக் சிங்கரோ இல்லை ஒரு ஃபில்ம் மியூசிக் பாடுற ஒரு சிங்கரோ அவங்க இந்த காலத்தில் சம காலத்தில் வாழறவங்களாக இருக்கலாம், முன்னாடி வாழ்ந்து இறந்து போனவங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருவாங்கள்ல. யாரோ ஒருத்தரோட ஃபேனாக நீங்கள் இருக்கீங்க, அவங்க பாட்டை கேட்காம எனக்கு ஒரு நாள் கூட போகாது அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. அந்த சிங்கரை யோசிச்சு பாருங்கள். அந்த சிங்கருக்கு அப்பா அம்மாவாக நீங்கள் இருந்தீங்க, இல்லை அவங்களோட லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீ ஒரு வைத்தியர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போ, வைத்தியம் கற்றுக்கோ அப்படின்னா சொல்வீங்க அந்த சிங்கர்கிட்ட போய். அந்த மாதிரி சொல்லி அந்த சிங்கரோட அம்மா அப்பாவோ அவங்கள சுற்றி இருக்கவங்களோ அவங்கள அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்களா டெய்லி அவங்க பாட்டை கேட்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்லாம், அந்த மாதிரி ஒன்றும் நடந்திருக்காதே. ஸோ அந்த சிங்கர் அவங்களுக்கு சிங்கிங், அவங்களோட நல்ல வாய்ஸ், சிங்கிங் டேலண்ட்ஸ் அதை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டதுனாலையும் அதை அவங்க ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு பண்ணதுனாலையும் தான் இன்றைக்கி நம்மளுக்கு அந்த சிங்கர் கிடச்சிருக்காங்க. இதே மாதிரி எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் எடுத்துக்கலாம். நம்ம ஆக்டர்ஸாக இருக்கலாம், பல கலைஞர்களாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் பண்ணுறத நம்ம ரசிகர்களாக ரசிக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் உருவாகிற ஸ்போர்ட்ஸ் பர்சனையோ பாடகரையோ கலைஞர்களையோ நம்ம வந்து அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். டாக்டராக இன்ஜினியராக ஆகணும், ஒரு ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம். இது சரியா அப்படின்றது எனக்குள்ளே எப்போவுமே ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கிறது. நீங்களும் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். எந்த சைடில் இருந்தாலும், நீங்கள் அப்பா அம்மா சைடில் இருந்தாலும் சரி, இல்லை இந்த பசங்க சைடில் இருந்தாலும் சரி, இப்படி இன்ஃப்ளூயன்ஸ்
ஆகிறதும் ஆக்குறதும் சரியான முடிவா அப்படின்றது யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2வது நான் என்ன வரேன் அப்படின்னா, முதல்ல கெரியரை பார்த்தோம் இல்லையா? இப்போ லைஃப் பார்ட்னரை பற்றின சாய்ஸஸை பார்க்குறோம். இங்கே பொதுவாக எப்படி லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணப்படுறாங்க அரேஞ்ச்டு மேரேஜஸில் அப்படின்னு பார்த்தா, கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்டுன்றது ரொம்ப லோ ப்ரையாரிட்டி தான் இருக்குது க்ரைட்டீரியாவில் பார்க்க போனோன்னா. ஸ்டேட்டஸ் ஒத்து வருதா, அந்த குடும்பம் ஒத்து வருதா, ஒரே மதத்தை சேர்ந்தவங்களா, ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்காங்களா, இல்லை வெளியில் நம்ம வந்து இவங்க தான் என் சம்மந்தி, இந்த வீட்டில் தான் நாங்கள் சம்மந்தம் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் எங்களுக்கு பெருமையாக இருக்குமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிக்கப்படுது. இல்லை அந்த பொண்ணு வீட்டில் இவ்வளோ சவரன் போடுவாங்களா, இல்லை மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசப்படுதே தவிர, அந்த மணமகனும் மணமகளும் எவ்வளோ கம்பேட்டபிள், வாழ்க்கையில் அவங்க அன்றாட வாழ்க்கையில் சேர்ந்து வாழறதுக்கு பொருத்தமானவங்களா அப்படின்றத எத்தனை கல்யாணங்களில் பார்க்குறாங்க அப்படின்றதே தெரில. நாங்கள் அவங்கள தனியாக பேச சொன்னோங்க, 5 நிமிஷம் போய் பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை பொண்ணோட பேசிட்டு வந்தார் அப்படின்றதோ, இல்லை நான் அவங்க நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 1 மாதமாக சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தே ஆர் ஓகே வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறது. தே ஆர் ஓகே வித் ஈச் அதர்ன்றது வேறு. ஒரு நாளைக்கு சேட் பண்ணுறது, ஒரு 10 நாளைக்கு சேட் பண்ணாங்க, ஒரு மாதத்துக்கு சேட் பண்ணாங்கன்னா மட்டும் ஒரு பர்சனை பற்றி புரியாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாவே வாழறதுன்றது வேறு. ஒருத்தர் காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் இல்லை, எப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகுதோ அப்போ தான் நான் பல் தேய்ச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன், பல் தேய்க்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றா வாழும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உருவாக்கும் இன்னொருத்தர் மேலே. ஒருத்தங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சிடணும் அப்படின்ற பழக்கத்தோடு இருப்பாங்க, இன்னொருத்தர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா வெளில போகும்போது குளிக்கிறேன், வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் ரிலாக்ஸ்டாக இருக்க தான் விரும்புகிறேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்வாங்க. அந்த கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தேவர், இப்போ லேடீஸ் நைட்டி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறதுலாம் சில ஆண்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு வீட்டில் அப்பாக்கள் லுங்கி கட்டி பார்த்து, கைலி கட்டி பார்த்த பெண்களுக்கு வந்து ஹாஃப் ட்ரௌசர்ஸ் போட்டிருக்க பசங்களை பார்த்தா வித்தியாசமாக தோணும். இந்த மாதிரி நிறையா நான் எக்ஸாம்பிள்ஸாக சும்மா சொல்கிறேன், இது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கை முறை, ஒருத்தரோட வியர்வை ஸ்மெல், வாய் துர்நாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். கொரட்டை விடுறது, இதை கூட இன்னொரு எபிசோடில் நான் பேசியிருப்பேன் இந்த மாதிரி விஷயங்களை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தானே அன்றாட வாழ்க்கையில் இப்படி ஒரு பர்சனோட நம்ம வாழ போகிறோம் அப்படின்றது இருக்குது. இந்த ஸ்டேட்டஸு, இத்தனை சவரன் நகை, ஜாதி, மதம் இதெல்லாம் விட எவ்ரிடே லைஃப்பில் இவங்களோட என்னால் கம்பேட்டபுளாக வாழ முடியுதா அப்படின்றது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைவலிக்குதுன்னா இன்னொருத்தர் காஃபி போட்டு தருவாங்களா, இல்லை இவங்களால முடியாத ஒரு வேலையை அவங்க பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையாத மாதிரி இவங்க நடந்துப்பாங்களா, இவங்களோட ரெஸ்பெக்ட் குறையாத மாதிரி அவங்க நடந்துப்பாங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் தானே ஒரு கப்புளுக்கு கம்பேட்டபிளாக இருக்க முடியும். இப்படிப்பட்டவங்க தானே சேர்ந்து வாழ முடியும். ஸோ இதுதான் எனக்கு ஒரு கேள்வியாக இன்னொன்று அரிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ மேரேஜுன்ற ப்ராசஸில், எஸ்பெஷலி அரேஞ்ச் மேரேஜுன்ற ப்ராசஸில் இது எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதேதோ ஃபேக்டர்ஸை வச்சு மேட்ச் மேக்கிங் பண்ணுறாங்க, அதை வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. இது முன்னாடி வேணால் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்ப செட்டப்பில் இருக்கணுன்ற மாதிரி போயிட்டுருந்தாங்க. பட் ஆஃப் லேட் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா எனக்கு இவன் ஒத்து வரல, எனக்கு ஒத்து வரல அப்படின்ற பேசிஸில் நிறைய பேர் இவங்களோட நான் வாழ விரும்பல, நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம அரேஞ்ச் மேரேஜஸில் இது 1000 காலத்து பயிர், இவனுக்கு இவள், இவளுக்கு இவன், அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணி நம்ம பண்ணுற கல்யாணங்கள் இந்த மாதிரி டிவோர்ஸில் போய் முடியறதுக்காகவா நம்ம பண்ணுறோம்? ஸோ அதை பண்ணும்போதே எவ்வளோ சீரியஸாக பண்ணணும்? இதுதான் வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணுமோ, அதுக்கான தேவையான விஷயங்களை கவனித்து பண்ணணுமோன்றது என்னோட ஒரு ஐடியா, என்னோடய தாட்டை நான் ஓப்பனாக இங்கே ஷேர் பண்ணுறேன். அதனால தான் இந்த கெரியர் சாய்ஸஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது இது வாழ்க்கையிலேயே முக்கியமான டெசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் டெசிஷன் மேக்கிங் பற்றி சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நிறைய முடிவுகள் எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் பண்ணுறதா, அது நான் பண்ணுறதா, இதுவும் எனக்கு ப்ரையாரிட்டி மாதிரி தெரியுது, அதுவும் ப்ரையாரிட்டி மாதிரி தெரியுது, எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில, இல்லை என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்றது, இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக்கை நான் ஓப்பனாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலை வரும்போது நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா,
எனக்கு ஒரு 90 வயசு இருக்குது, 95 வயசு இருக்குது, இல்லை 100 வயசு கூட நினச்சிக்கோங்களேன். ஐ எம் அட் த எண்ட் ஆஃப் மை லைஃப். அந்த மாதிரி இருக்கும்போது என் வாழ்க்கை பயணத்தை, இந்த பாதையை நான் புரட்டி பார்க்குறேன். என்னோடய வாழ்க்கை புத்தகத்தை நான் புரட்டி பார்க்குறேன் அப்படின்னும் போது, இந்த ஒரு 42வது வயதில் வந்த இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் என்ன முடிவை எடுத்தேன்? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுனால வர கான்சிக்வன்ஸ் என்ன? நான் அந்த முடிவு எடுத்தேனே, அதனால் நல்ல வேளை நான் அந்த முடிவு எடுத்தேன், அதனால எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு அந்த முடிவை பார்த்து நான் நினைப்பேனா? இல்லை நான் அந்த முடிவை பார்த்து ரிக்ரெட் பண்ணுவேனா? ஐயோ, இந்த முடிவை போய் நான் எடுத்தேனே, இதை டிசைட் பண்ணதுனால தானே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் பின்னாடி வந்துச்சு அப்படின்னு நான் நினைப்பேனா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ என் வாழ்க்கையில், அந்த வாழ்க்கையை புரட்டும் போது, அந்த பக்கத்தை நான் பார்த்து அந்த ப்ராப்ளமை என்கவுண்டர் பண்ணும்போது எடுத்த டெசிஷன், இந்த டெசிஷன் நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன், நல்ல வேளை அந்த இன்னொரு டெசிஷன் நான் எடுக்கலை அப்படின்னு நினைப்பேனா? இல்லை ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுவேனா அப்படின்னு யோசித்து பார்ப்பேன். உங்களுக்கு புரியுதா? என்னையே நான் என் லைஃப்பை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 90வது வயசில் நான் என் வாழ்க்கையை பார்க்கும்போது, இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளமுக்கு எந்த முடிவு எடுத்தால் நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன் பின்னாடி அப்படின்னு யோசித்து அந்த முடிவை இப்போ எடுப்பேன். தெளிவாக கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா, காண்டாக்ட் மீ அண்ட் ஆஸ்க் மீ ஆஸ் யூஷுவல் இன் Nadeen_Osai இன் இன்ஸ்டாகிராம். அண்ட் இல்லை இந்த யூடியூப் சேனல்லையே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுறதுனாலும் போடலாம். ஸோ இது ஒரு நல்ல டெக்னிக்காக நான் ஃபாலோ பண்ணுறதுனால, எனக்கு நிறைய விஷயத்தில் இது ஒர்க் அவுட் ஆகிறதுனால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணேன். அதாவது என் லைஃப்லேயே பின்னாடி யோசித்து பார்த்தா, இப்போ எடுக்கிற டெசிஷனை நான் வேலிடேட் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட்டு. ஸோ டெசிஷன் மேக்கிங் பற்றி இன்றைக்கி நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நிறையா திங்க் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது இடிக்குது, மாற்று கருத்து இருக்குது, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்னா அஃப்கோர்ஸ் காண்டாக்ட் மீ. அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு சில விஷயங்களை பேசலாம். அது வரைக்கும் பாய் ஃபார் நவ்.